நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வேஷம் போட்டு நடித்து மற்றவர்களை ஏமாற்றும் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வேஷம் போட தெரியாத மேசராசியில் பிறந்த நண்பர்களே, நடிக்க தெரியாதவர்களை, அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வீடு முதல் வீதி வரை, சொத்து முதல் அரசாங்கம் வரை ஆதாயமும் மாற்றமும் கிடைக்கப் போகிறது. அதற்கு காரணம் சனிபவனுடைய நட்சத்திர பயிற்சி. அடுத்த 400 நாட்கள் சனிபவனுடைய நட்சத்திர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மேசராசியில பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்ற பல பதிவுகள் பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான். 12 ராசிகளில் முதலாவது ராசியாக வரக்கூடியதே மேச ராசி தான். ஸோ உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசியில இப்போ கோச்சார் ரீதியாக குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே பேச்சு அடைஞ்சு 2ஆம் வீடான ரிஷபராசிக்கு போறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போறாரு. சனி பகவான் எங்க இருக்கிறார்? சனி பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு 11ல கும்ப ராசியில லாபச்சனியாக வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் ஏப்ரல் முடிவுக்கு பின்பாக அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்க போறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் என அவர் பயணிக்க போறாரு. அப்படி பயணிக்கும் போதே பின்னாடி வக்ர நிலை அடைஞ்சு மீண்டும் அதே புரட்டாதி நட்சத்திரம் இருக்க போறாரு. ஸோ எப்படியாக பார்த்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணிக்க போறாரு. கிட்டத்தட்ட 400 நாட்கள், அடுத்த 400 நாட்கள் முழுவதுமே அவர் புரட்டாதி நட்சத்திரம் தான் பயணிக்க போறார். ஸோ அந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். சுபகிரகம் குரு பகவான். அவர் கோச்சார் ரீதியாக உங்களுடைய மேஷத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார். குரு தனத்தில் இருக்க, லாபத்தில் சனிவான் இருக்க, சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு கிடைக்க போகின்ற ராஜ தன விதி யோகத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒரு யோக பலனை குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலகட்டத்திலாம் ஜென்மத்தில் ராகுவான் இருந்து அல்லல் படுத்தியிருப்பாரு. மேற்கொண்டு குரு பகவான் இருந்து காரியத்தில் ஒரு முட்டுக்கட்டையும் தடையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்லாம் மாறி இப்போ சனிவான் உங்களுக்கு நல்ல விஷயத்த வாரி வழங்க போறாரு. விதிக்காரகனே உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. ஸோ குறிப்பாக உங்களுடைய மேஷத்திற்கு 9ஆம் வீடான தனுசுக்கும் 12ஆம் வீடான மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2ல் இருக்கிறாரு. அவருடைய நட்சத்திரத்துல சனி பகவான் 11ல இருந்து பலனை கொடுக்க போறாரு. அப்போ கிடைக்காத கௌரவம், பெயர், புகழ், பட்டம் கிடைக்கும். குடும்பத்துல புதிய வாரிசு கிடைக்கும். குடும்பத்துல புதிய வரவுகள் உண்டு. வாழ்க்கை துணை, திருமணம் போன்ற காரியங்கள் நடந்து மேசராசியில பிறந்தவங்களுக்கு வரவு நிச்சயம் உண்டு. அதுல உறவுகளின் வரவு நிச்சயம் உண்டு. அதனாலேயே குடும்பம் கண்டிப்பா விரிவடையும். கிடைக்காத கௌரவம், பெயர், புகழ், பட்டம், அரசாங்க பதவி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன், மேலும் இடமாற்றம் போன்றவைகள் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். ஸோ செய்கின்ற வேலையால், உங்களுடைய திறமையால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனிவன் வேலைக்கு உரிய கிரகம். அதனுடைய அடிப்படையில் ராஜாங்க யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குறார். அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு ஆதாயத்தை கண்டிப்பா நீங்க பெற போறீங்க. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அது கிடைச்சி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த ஆதாயம் பண ஆதாயமாக இருக்கும். அந்த விதத்துல நீங்க நன்மை பெறுவீங்க. மேலும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு திடீர் அரசியலுடைய தொடர்பு ஏற்படும். அரசாங்க செல்வாக்கோ, அரசு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளோ அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ரீதியான ஒரு வீடு கிடைக்கிறது, இல்லை அரசாங்க சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் அமைகிறது, இல்லை கவர்மெண்ட் ரீதியான ஒரு லோன் கிடைக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாளிகள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவருடைய ஆதாயம், அவருடைய உதவியை நீங்கள் பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க. ஸோ நீங்க தாய் தந்தையக்கூடிய ஆகக்கூடிய அமைப்பும், நீங்க முதலாளியாக மாறக்கூடிய அமைப்பும் இந்த ஒரு காலகட்டத்தில் சரியான உங்களுக்கு வாரி வழங்குறாரு. மேலும் வெளிநாட்டு தொடர்பும், வேற மதத்தவர், வேறு இனத்தவர் மூலமாக சில நன்மைகள் நீங்கள் பெறுவீங்க. புதிய ஒரு தொழில் தொடங்குவதற்கும், புதியதொரு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திங்க. ஸோ அதனால ஆக மொத்தம் கௌரவம், பெயர், புகழ், பட்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல படிக்கின்ற மாணவர்களுக்கு, இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த தருணத்துல கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கை கொடுத்து காப்பாற்றும். அதே போல எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த படிச்ச படிப்பு கத்த வேலையும், வேலையில் ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும்.
சரிங்களா? மேலும் கால்நடை விவசாயம் சம்பந்தமான துறைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு சனிவான். அது நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும், நல்ல ஒரு லாபகரமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் கட்டுமான துறைகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தடவை நல்ல ஒரு கமிஷன் பார்த்து நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த குருவான் 12ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். ஸோ 12க்குரியவன் 2ல இருக்கிறாரு. அவருடைய நட்சத்திரத்துல சனிவான் பயணிக்க போறாரு. அப்போ 12ங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். அப்போ ஒரு பூர்வீக சொத்துக்கள்ல பல வருடங்களாக ஒரு பிரச்சனை வருது, சொத்தை விற்க முடியல, பிரிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் மாறி இப்போ அந்த சொத்தை விற்று அதன் ரீதியாக பண வரவு கிடைக்கும், உங்களுடைய சொத்து பங்குகள் கிடைக்கும். அதே போல தீராத வழக்குகள் பிரச்சனை தீர்ந்து போய் வழக்குகள் முடிவு ஏற்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை விமோச்சனமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு முதல் வீதி வரை நீங்கள் மாறுவீங்க, வேற ஒரு ஊருக்கே மாறக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது. ஸோ வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சொந்தமாக வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை இதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கிங்க. மேலும் பெண்களுக்கு, மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடி மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுகிறது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். குழந்தை பாக்கியம், குறிப்பா குருவகான் புத்திரக்காரகனை 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கிடைக்காத குழந்தை வரம் இனிமேல் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம். மேலும் தொலைந்து போன பொருள், பிரிந்து போன உறவு மீண்டும் இணைய வாய்ப்புண்டு. ஸோ உறவினால் லாபம் உண்டு, அந்த உறவே வரவாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு தருணம் இதுவாக உங்களுக்கு இருக்க போகுது. புதிய வண்டி வாகனம், எதிர்பாராத திடீர் பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வீங்க. ஸோ இதனால ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோக காலகட்டமும் உங்களுக்கு வந்து விட்டது. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த சனிவானுடைய நட்சத்திர பயிற்சி அடுத்த 400 நாட்கள் உங்களுக்கு வேலை மற்றும் வீடு மற்றும் சொந்த பந்த உறவுகள் இதன் ரீதியாக ஒரு வரவை கொடுக்கிறது, லாபத்தை கொடுக்கிறது. அது இருந்தால் மாற்ற கருத்து இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு ஆதாயம் தொடர்பு நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். அல்லது வீட்டில் ஒரு நபருக்காவது அரசியல் தொடர்போ அரசாங்க தொடர்போ ஏற்பட்டுவிடும். அதன் ரீதியாக லாபம் நிச்சயமான முறையில் உண்டு. நீங்க ஒரு அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சிக்கு போயிருவீங்க. நீங்க உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கொடுக்கப்படும். ஸோ நீங்க உங்களுக்கு கிடைக்காத ஒரு கௌரவம் இனிமேல் கிடைக்க போகுது. ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா குரு பகவான் தனத்தை கொடுப்பார், சனிவான் லாபத்தை கொடுப்பார். அதனால இருக்கின்ற செய்கின்ற தொழிலை விட்டுறாதீங்க. கடந்த காலகட்டத்தை விட இந்த ஒரு காலகட்டத்தில் மேலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதனால செய்கின்ற வேலை தொழிலில் அப்படியே பயணிப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்குண்டான வாய்ப்பும் அதனால் ஏற்படக்கூடிய லாபமும் உங்களுக்கு ஏராளமான முறையில் கிடைக்கும். அதனால விட்டுறாதீங்க, கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க. மேலும் சனிவானுடைய வழிபாடுகள் இந்த ஒரு தருணத்துல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் எலுமிச்சம்பழ சாதம் அல்லது புளி சாதத்துல செஞ்சு அன்னதானம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுங்க. அதே போல ஊனமானவர்களுக்கு கருப்பு வஸ்திர தானம், கண்டிப்பா கருப்பு உடையில ஏதாவது ஒரு வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடையை வாங்கி தானமாக கொடுங்க ஊனமானவர்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் முன்னோர்களுடைய வழிபாடு பிரேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. வேலையும் தொழிலும் கெட்டியாக இருக்கும். கெட்டினா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பிறக்கின்றது, பயன்படுத்திங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மேசராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆசிரியர் அதை தவறாமல் செல் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்தது இப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.